ஆமா சரோஜா, அந்த அமிர்தா இதே மாதிரி எத்தனை வீடுங்களை திருடி இருக்காளோ தெரியலையே. எதுக்கும் சேஃப்டி சைடுக்கு நீங்க அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ராஜேஸ்வரி சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. முதல்ல போய் அமிர்தா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. அம்மா, அமிர்தா இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ எங்க பொண்ணு, திருடுற அளவுக்கு அவ ஒண்ணு கெட்ட பொண்ணு கிடையாது. தேவையில்லாம உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. அவ ஒன்னும் தெரியாதவ. அமிர்தா, அமிர்தா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு மனசுக்குள்ள எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? அமிர்தா, ஏமா இப்படி நடந்துக்கிற? எங்கம்மா போனேன்? போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் என்ன உன்னை தடுக்கவா போறோம்? நான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருந்தேன். அவங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அங்கிருந்து நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவன் யாருங்க? அமிர்தா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அநேகமா அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். இருந்தாலும் இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஊமை மாதிரி இருந்தா, அதுக்குள்ள லவ் கிவ்னு ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அர்ஜுன் சார். இதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே. விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தீங்களே. ராஜி, இவன் பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்கான். எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஓ ஆமா இல்ல, நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கப்பா. எங்க பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலப்பா. பரவாயில்ல சார். அமிர்தா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வீட்ல இருந்து வெளியே போகும்போது சொல்லாம கொல்லாம போக கூடாதுன்னு? திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணா என்ன அர்த்தம்? அக்கா, வீட்ல இருந்து திருடி எடுத்துட்டு போன நகையும் பணமும் பத்தல போல இருக்கு. அதான் மறுபடியும் வந்திருக்கா. சொல்லு, எங்க வச்சிருக்க? திருடிட்டு போன நகையும் பணமும் எங்கன்னு கேக்குறேன். இல்ல, நான் எதையும் திருடல. நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க. உன் பேச்ச நாங்க நம்பணுங்கிறியா? நம்ப மாட்டோம். நான் நல்ல விதமா கேக்குறேன். திருடினதெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? அப்படின்னா சரோஜா ரூம்ல பீரோல இருந்த நகை பணம் எல்லாம் எங்க போச்சு? நகைக்கும் பணத்துக்கும் தானா கால் முளைச்சு அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்து போயிடுச்சா? என்ன மயூரி இங்க நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அர்ஜுனை எப்படி ஏன் பக்கம் திருப்பதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. அர்ஜுன உன் பக்கம் இழுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மயூரி. அவன் ஒரு மாதிரியான பையன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாக்கா, நீங்க உங்க புருஷனை எப்படி உங்க பக்கம் திருப்பினீங்கன்னு சொல்லுங்களேன். நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேனே. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல மயூரி. ஏன் சின்னதா இப்படி சொல்றீங்க? ஆனா ஏன் புருஷன் மாதிரி அர்ஜுன் எந்த விஷயத்தையும் ஓப்பனா பேசவே மாட்டான். சில பேர் முகத்தை பார்த்து இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அர்ஜுன் அந்த மாதிரியும் கிடையாது. அவன் வெளிப்படையா பேசுறது அவங்க அண்ணன் கிட்ட மட்டும்தான். அப்ப கரண் மாமா கிட்ட சொன்னா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல? கண்டிப்பா அவர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னு தெரியல, அர்ஜுன் விஷயத்துல மட்டும் ரொம்ப சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றாரு. எந்த விதத்திலயாவது அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா நிச்சயமா மாட்டாரு. அப்பனா எனக்கு வேற எந்த வழியுமே இல்லையா? இருக்கு. என்ன வழி சின்னத்த? அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். ப்ளீஸ். நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீனா நீ அர்ஜுனை உன் பக்கம் திருப்புறதுக்கு பதிலா ஹேமா அக்காவையும் பாட்டியையும் உன் பக்கம் திருப்பிக்கோ.
அவங்களே உன்னை இந்த வீட்டு மருமகளா உன்னை கொண்டு வர மாதிரி ஆசைப்பட வைக்கணும். அப்பதான் நீ ஆசைப்படுற மாதிரி அர்ஜுனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியும். குட் ஐடியா. இந்த ஐடியா ஏன் மூளை கேட்டல பாருங்களேன். சின்னத்த, அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயார். ஹேமாத்தையும் பாட்டிமாவையும் எப்படி என் வலையில விழ வைக்கிறேன்னு பாருங்க. வலையில விழ வைக்கிறேன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வேண்டாம் மயூரி. அக்கா, கான்ஃபிடன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லனா எந்த கனவையும் நனவாக்கிக்க முடியாது. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மொத்தத்துல அர்ஜுன் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். வா அமிர்தா, காஃபி குடு. அமிர்தா, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு காஃபிய மூஞ்சில அடிச்ச மாதிரி வைக்க கூடாது, கையில குடுக்கணும். காஃபி எடுத்து அவர் கையில கொடு. பரவாயில்ல விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். நீங்க இருங்க அர்ஜுன் தம்பி. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு இந்த மாதிரி காஃபி குடுக்கறது எனக்கு பிடிக்காது. இதோ பாரு அமிர்தா, அவர் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவர் உனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு கையில காஃபி கொடுக்காம கீழே வைக்கிறது சரியில்லை. எங்க காஃபி எடுத்து அவர் கையில கொடு. ஆமா அமிர்தா, அம்மா சொல்ற மாதிரி அர்ஜுனுக்கு நீயே உன் கையால கொடு. தேங்க்ஸ் அமிர்தா. வாவ், காஃபி சூப்பரா இருக்குங்க. இப்படி ஒரு காஃபியை குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசை வரும்போதெல்லாம் இங்கே தான் வரணும்னு தோணுதுங்க. அர்ஜுன், நீங்க ரொம்ப சகஜமா பழகுறீங்க. ஒரு நிமிஷம், அமிர்தாவை காணோன்னு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அமிர்தா திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பாவம், அவரும் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க காஃபி சாப்பிட்டே இருங்க, இதோ வரேன். சரிங்க. அமிர்தா, நீ அர்ஜுன் தம்பி கிட்ட பேசிட்டு இருமா. நீ பத்திரமா வீட்டுக்கு வந்தேன்னா சாமிக்கு நெய் விளக்கு ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். ஏங்க அமிர்தா, உங்க கையில நீங்க போட்ட காஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? சேம் அமிர்தா மாதிரியே. அர்ஜுன், அர்ஜுன், ஃபோன் ஏதாவது வந்ததா? போய் உள்ள உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், என் டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்.